Hi friends, once again welcome to the video. So intraday levels for 28th November. Okay, so this is the Nifty 30 minutes chart. So நம்ம மென்ஷன் பண்ண செல்லிங் ஜோனில் எந்த ஒரு மாற்றமே இல்லை, சூப்பர்பாக ரெஸ்பெக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ அந்த ஃபிபோனக்கி ஜோனும் பார்த்தீங்கன்னா 78.6 அங்கே தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு செல்லிங் ஜோனாகவே இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த செல்லிங் ஜோனுடைய 24,400 லெவல்ஸ் இருக்குல்ல, ஒருவேளை இது சஸ்டெயின் ஆகி மேலே போச்சு அப்படின்னா இந்த 535 தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் கீ பாயிண்ட். ஓகே, செகண்ட், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது ஸ்டில் அந்த கேப்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ there is no rule that gap has to be filled and then only it has to go to the upside அப்படின்றது கிடையவே கிடையாது. It might take next day or a week, couple of weeks, any time. ஓகே, ஸோ நம்ம வந்து கேப்புக்காகவே நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த செல்லிங் ஜோனை வந்து 24,400 சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா we might see another 100 points on the upside. ஓகே, ஸோ ட்ரேட் அக்கார்டிங்லி நான் இப்போவும் சொல்கிறேன், இதில் மென்ஷன் பண்ணிக்கிற ஜோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே என்ன நடந்திருக்குன்றதை நான் அழகாக பிளாட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ செல்லிங் ஜோன் வந்த உடனே நீங்கள் வந்து செல் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் கன்ஃபர்மேஷன். உங்கள் கன்ஃபர்மேஷன் என்னன்றதை யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஓகே, நான் ஏன்னா ரிப்பீட்டடாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, செல்லிங் ஜோனில் நான் வந்து செல் ட்ரேட் எடுத்தேன், அது ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ செல்லிங் ஜோன்றதை நம்ம பிளாட் பண்ணி சொல்கிறோம், அந்த இடத்துல யூ ஹாவ் டு கெட் த கன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரேட் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ கீழே கேப் ஜோன் இருக்குது அண்ட் திஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கான ரீடெஸ்டிங் ப்ராசஸ் இன்னும் முடியலை. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்போது யூ ஷுட் நோ வேர் டு செல் அண்ட் வேர் டு பை. ஓகே, ஸோ நிஃப்டிக்கான லெவல் பார்த்தீங்கன்னா 24,400 வில் பி த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் 28th November அண்ட் திஸ் கேப் ஜோன் இருக்கு இல்லையா. ஸோ அது கேப் ஜோன்னு சொல்கிறத விட இந்த லாஸ்ட் 2 டேஸ்க்கான லோ வந்து நல்லா சப்போர்ட்டிவாக ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. அந்த 2 நாளுக்கான லோவை பிரேக் பண்ணால் தான் திஸ் கேப் ஜோன் மைட் பி ஃபில்டு. ஓகே, ஐதர் யூ ஷுட் ட்ரேட் டேக் எ செல் ட்ரேட் நியர் த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆர் வெயிட் ஃபார் த லோ டு கெட் ப்ரோக்கன். ஓகே, ஸோ இது நிஃப்டிக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கும்போது ஓகே, ஸோ இங்கே இது 1 hour சார்ட்டு. ஸோ இதில் வந்து இருக்கிற கேப் ஜோனை நான் அழகாக மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா செல்லிங் ஜோன் இஸ் ட்ரைங் டு சஸ்டெயின் போட்டிருக்கேன். அதாவது நம்ம மார்க் பண்ணிக்கிற செல்லிங் ஜோனை வந்து லாஸ்ட் 2 டேஸாக வந்து செல்லிங் வருது, மறுபடியும் வந்து கொஞ்சம் மேலே போய் சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ 52,180க்கு மேலே தான் இன்றைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 52,180க்கு மேலே க்ளோஸ் ஆகணும் போது ஸோ ஆப்வியஸாக அடுத்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து இங்கே ஃபில் பண்ணும்போது 52,860 உங்களுக்கு ஆப்வியஸாக இந்த 535 ஜோன் வந்துடும். ஸோ அப்போ 2 ஜோனுமே வந்து உங்களுக்கு, பிகாஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே லெவலில் ட்ரேட் ஆகுது ஆர் ஒரே வேவ் லென்த்தில் ட்ரேட் ஆகுது அப்படின்னும் போது அந்த ஒன் சைட் மூமெண்ட்லாம் கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, 2 பேருமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்கேல்பிங் கைண்ட் ஆஃப் ட்ரேட் தான் பாசிபிள். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டிக்கான கேப் ஜோன் இங்கே இருக்குது, இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ தட் அங்கே நிஃப்டியில் வந்து 24,530 அந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் இந்த கேப்பெல்லாம் பிரேக் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு புஷ் ஷார்ட் கவரிங், இனிமேட் ஷார்ட் கவரிங் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கிராஸ் பண்ணால் டெஃபினெட்லி இது ஒரு மிகப்பெரிய சப்ளை ஜோன், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. ஓகே, ஸோ டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐதர் யூ ஷுட் டேக் எ ட்ரேட் நியர் திஸ் கேப் ஜோன் வித் கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் ஆர் சம்திங் ஆர் வித் எனி இண்டிகேட்டர்ஸ் வாட் எவர் யூ ஃபாலோ. எல்ஸ் இந்த 2 டேஸுக்கான லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி 51,250 மைட் பி டெஸ்டட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ ப்ளீஸ் மார்க் த லெவல்ஸ் இன் யுவர் சார்ட் அண்ட் ட்ரேட் அக்கார்டிங்லி with the confirmation, either at candlestick confirmation or any indicator confirmation. Without confirmation, never take a trade. Okay, thanks for watching.